ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எனக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னே தெரியலையா? அப்போ டக்குன்னு இந்த செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கா? கண்டிப்பாக இந்த குழம்ப செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசித்தன்மை போக்கக்கூடியது. சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருண்டை சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். 1/4 கிலோ பூண்டு, 3 தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் தான், பெருங்காய பொடி அவ்வளோதான். இதை வச்சு டக்குன்னு குழம்பு செஞ்சிடலாம். 1/4 மணி நேரத்தில் குழம்பு ரெடி ஆயிடும். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு செஞ்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு வெந்தய ஃப்ளேவர் தான் இந்த குழம்பு. பெரியவர்களிருந்து சிறியவர்கள் வரையும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு குழம்பு வாரத்தில் 3 நாள் செஞ்சு கொடுங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இது எண்ணெயிலேயே சூப்பராக இருக்கும். இது வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நான் எல்லாமே மொத்தமாக சேர்த்து வதக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னால டேஸ்ட் கமகமான்னு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிக்கிறதுக்கு இப்போ புளி கரைச்சி வச்சோம்னா இந்த புளியில் 2 ஸ்பூனு மசாலா பொடி சேர்த்துருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச மசாலா பொடி. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தினைக்கு என்ன குழம்பு வைக்கிறேன்னு தெரியலையா? டக்குன்னு இந்த குழம்பு யோசித்து வச்சுருங்க. சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு செய்கிற குழம்பு தான். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நல்லா வணங்கிக்கிருக்கு. இது நல்ல பசித்தன்மை கொடுக்கக்கூடியது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட புளி கரைசல் வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரியா இருக்கும். தொட்டுக்கிற எதுவுமே வேணாம், அந்த குழம்பு மட்டும் போதும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து கூட சேர்த்துக்கங்க. அப்போ தான் இதுக்கு ஃப்ளேவரே. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அவ்வளோ. இது மாதிரி பயனுள்ள வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.